இப்போ ஆப்போசிட் ஜெண்டர்லயே போய்க்கலாம். என்கிட்ட பசங்க கிட்ட எது இந்த விஷயம் டாக்ஸிக்னு கேட்டா நான் ஒரு சிலது சொல்லுவேன். அதே மாதிரி பொண்ணுங்க நான் பொண்ணுங்களுக்கு நீங்க சொல்லுங்க first. ஆமா அடி வாங்கலாம் ஜாலியா. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க first. நானா பொண்ணுங்க கிட்ட டாக்ஸிக் என்னன்னா லைக் டக்குன்னு இது ஒரு வேஸ்டான டாபிக் ஆச்சு. பொண்ணுங்களை டாக்ஸிக் சொல்றதே பொண்ணுங்க எப்படிங்க டாக்ஸிக்கா இருப்பாங்கன்னு யாராவது அடிக்க வந்துருவாங்க. எல்லாருக்கும் டாக்ஸிசிட்டி இருக்கு. அதுல வந்துட்டு எந்தெந்த கேரக்டர் போலா ஜெண்டர் இல்ல, பொண்ணுங்க கிட்ட எந்தெந்த கேரக்டர் நீங்க டாக்ஸிக்கா பாக்குறீங்க? நான் தப்பு ஜென்ரலா சொல்ல முடியாது, பட் நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் வேணா சொல்லலாம். லைக் நான் ஃபேஸ் பண்ணதை நான் பார்த்து சில பேர்கிட்ட இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருக்கிற விஷயங்கள். நீ வந்து பர்சனலாக ஒரு லைஃப்ல அடி வாங்கியிருப்ப, உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கும். அதை பையன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஆக்சுவலாக என்ன நடந்தது ஃபுல்லாக சொல்லி ஓப்பன் அப் பண்ணி பேச மாட்டான். என்ன நடந்ததுன்றத ஃபுல்லாக சொல்ல மாட்டான். சண்டை சரி வரல, பிரச்சனை அப்படிதான் இருக்கும். கேர்ள்ஸ் என்ன பண்றாங்க, எண்ட் டு எண்ட் சொல்லிடுவாங்க இப்படி நடந்திருக்கு. அதுல என்ன ஆகுதுன்னா உன்னுடைய பார்ட்னரை தேர்ட் பர்சன் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அந்த தேர்ட் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து உன்னை பிரிச்சு விடுற அளவுக்கு அட்வைஸும் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்துலாம் பாசிட்டிவாலாம் சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல பொறுத்து போ, பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம். லைக் நான் அபியூஸுக்கு போல ஜென்ரலி ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டை வருது, அதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது பையன் பொண்ணு மெயின்லி பொண்ணுங்க ஒரு பையன் கிட்ட ஷேர் பண்ணும்போது, இல்லை ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுகிட்டே ஷேர் பண்ணும்போது உன்னுடைய பார்ட்னரை நீ அங்கே லெட் டவுன் பண்ற. அது பசங்க பெருசா பண்ண மாட்டாங்க. பட் ஆனா நீங்க இது இப்படி சொல்றீங்கல்ல, அது அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயே பொண்ணுங்க நான் இது முட்டு கொடுக்குறேங்கிறது கிடையாது. சொல்லு வா வா ஜென்ரலாவே நான் சொல்றேன், முட்டு கொடுக்கறது கிடையாது. பட் பொண்ணுங்க அந்த ஒரு மைண்ட் செட்ல பார்க்க மாட்டாங்க, நம்ம விட்டு கொடுக்குறோங்கிற அந்த இல்ல அந்த மைண்ட் செட்ல இல்லன்னு எனக்கு புரியுது. ஏன்னா வெண்ட் அவுட் பண்ணோம், இப்படி நடந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாதான் நான் வெண்ட் அவுட் ஆகி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பேன்றதுக்காக தான் அவங்க வெண்ட் அவுட் பண்றாங்க. புரியுது. அதே பெயின் தானே பையனுக்கும் இருக்கு. அவன் வெண்ட் அவுட் பண்ணல, ஏன்னா என்னுடைய பார்ட்னர் ஒருத்தன் தப்பா நினைச்சிருவாங்கன்னு சொல்லி அவன் வெண்ட் அவுட் பண்ண மாட்டான். அதை ஹோல்ட் பண்ணிப்பான். அதிகபட்சமா அவன் சொல்லுவான் கஷ்டமா இருக்குன்னு, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க, இப்படி நடந்துரு இப்படி நடந்துரு இப்படி நடந்துரு ஃபுல்லா இன்ச்சு சொல்லாம பாத்துக்கலாம் விடுறா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. நீங்க A to Z சொல்லுவீங்க. ஸோ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பெரிய ரெட் ஃபிளாக். அது ரெட் ஃபிளாக். அதே மாதிரி பார்ட்னர் வந்து தப்பா நினைச்சுப்பானோன்னு சொல்லிட்டு அதான் எப்படி வந்து ஓப்பன் அப் ஆகிறது இல்லையோ, அது கேர்ள்ஸ் வந்து பார்ட்னர் தான் ஸ்பேஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். எண்ட் ஆஃப் த டே அவங்க ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்களோ, சில விஷயங்கள் தப்பு பண்ணிட்டோன்னு அவங்களே நினச்சிக்கிட்டு ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்களோன்னு ஒரு தாட் இருக்கு. அது ரெட் ஃபிளாகா போய் முடியும். கொஞ்சம் கொஞ்சமா டம்ப் பண்ணி வச்சுப்பாங்க. இது அவன் ஸ்பேஸ் கொடுக்கல, இதுக்கே அவன் கத்துறான், இதுக்கே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறான், இல்ல எரிஞ்சு விழுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சொல்றதுக்கு தயக்கப்பட்டு டம்ப் பண்ணிட்டே வச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பெருசா பிளாஸ்ட் ஆகும். அப்புறம் வேற என்ன, சந்தேகப்படுறவங்க பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருக்குமே காமன் தான். அதை சொல்லவே முடியாது. சந்தேகம் வந்து பொண்ணுங்க தான் அதிகமா படுறாங்கன்னு. பட் கம்பேரபிலிட்டி பார்த்தா பொண்ணுங்க கொஞ்சம் பண்றாங்க தான். ஓகே. ஏன்னா பசங்க வந்து அதை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பசங்களோட பொண்ணுங்க அதை பண்றாங்கன்னு எனக்கு தோணும். நான் பார்த்த சர்க்கிள் வரைக்கும் சொல்றேன். அது எவ்வளவு தூரம் ஈக்குவலா இருக்குன்னு தெரியல. அது எப்படி சொல்றது, சந்தேகம்னு நம்ம கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது. ஒரு பொசசிவ்னஸ்ல பண்ண அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சு இவகிட்ட பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. அது பசங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. பசங்க இப்ப பண்றாங்க. இல்ல அது ரெண்டு பேருமே பண்றாங்க. சரியா, இந்த பொசசிவ்ன்ற பேர்ல சந்தேகப்படுறது ரெண்டு பேருமே பண்றாங்க. அதுல 51% ஷேர் ஹோல்டர்ஸ் கேர்ள்ஸ், 49% ஷேர் ஹோல்டர் பாய்ஸ். இல்ல அதான் 1% அதிகமா இருக்கிறது எனக்கு கேர்ள்ஸ் கிட்ட தான் தோணுது. சரியா? ஸோ ரெஸ்பெக்ட், அதே மாதிரி ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்தாதான் வரும். அது இனிஷியலி கேர்ள்ஸ் வந்து ஆமா இதெல்லாம் கூட ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் தான் டாக்ஸிக்கா நான் பாக்குறேன். ஓகே, ரெஸ்பெக்ட்லாம் ஓகே தான். நான் வந்துட்டு ஜென்ரலா பசங்க கிட்ட டாக்ஸிக்கா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க கிட்ட வந்துட்டு ஓப்பன் அப் ஆகாம இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் ரெட் ஃபிளாக். புரியுதா? ரெண்டாவது வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல ஒரு இது கொடுப்பாங்க. அப்படி மானே தேனே பொன்மானே ஒரு மாதிரி இந்த ஹனிமூன் பீரியட், அந்த மாதிரி பயங்கரமா பட்டர்ஃபிளை கொடுக்கறது, சர்ப்ரைஸ் கொடுக்கறது, வந்து பாக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு 4வது மாசத்துக்கு அப்புறம் பக்கத்துலயே தான் இருப்பாங்க. 1 கிலோமீட்டர் கூட இருக்காது வீடு, வந்து பார்க்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு ரீசன் வேற. எனக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கு தெரியுமா? அதுதான் பசங்க, அதுதான் விஷயமே. ப்ரெஷர் அதிகமாயிடும். அவன் அந்த ப்ரெஷரை தாண்டி இனிஷியலி நீ தான் அவனுடைய ஹாப்பினஸா இருந்திருப்ப. ஸோ அந்த ஹாப்பினஸ்க்காக அவன் உன்னை நோக்கி தான் வந்துகிட்டு இருப்பான். நீயே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனுக்கு பெரிய ப்ரெஷரா மாறுவேன். அதனால சரி பார்த்துக்கலாம். இல்ல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் அவனுக்கும் கொஞ்சம் இருக்கும், ஆனால் காட்ட முடியாது. வேலையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவான். அதான் அவன் தான் ஓகே ஆயிட்டால, நம்ம வேலையும் சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு வந்துருவான்.
அப்போ அவனுக்கு லீவே போனாலும் எல்ஓபியே வந்தாலும் பரவாயில்லன்னு உன்னை பார்க்க ஓடி வந்தவன் ஐயோ லேட்டாக போனால் ஆஃபீஸில் திட்டுவாங்கன்னு ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவான். ஏன்னா இனிஷியலி அவன் ஆஃபீஸை விட்டுட்டான், இப்போவும் ஆஃபீஸை விட்டுட்டானா வேலை போயிடும். ஸோ அதனால அவன் பேலன்ஸ் பண்ணி ஆகணுன்றதுனால இது காமனாகவே நடக்கும் பசங்க கிட்ட. ஓகே, அதே மாதிரி இன்னொன்னு நைட் ஒரு பெரிய சண்டை நடக்கும், கொரட்டை விட்டு தூங்க முடியுது உங்களால? எனக்கு இந்த வார்த்தையை நான் அப்படியே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான். இவ்வளவு சண்டை வருது, எப்படா தூங்குற நீ, எப்படா தூங்குற? என்னால தூங்கவே முடியல. இவ்வளவு சண்டை போட்டு நான் இங்க மனவெளியில இருக்கேன், உன் கொராட்ட சட்டத்துல சுத்தமா தூக்கமும் வர மாட்டேங்குது, ஆனா நீ தூங்குற அப்படின்னு பெருசா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வாங்கியிருக்கேன்ப்பா பசங்க. இது வந்துட்டு ஜென்ரலாவே இருக்கு. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ளூடிங் நானுமே சேர்த்தே சொல்றேன். அவ்வளவு சண்டை நடந்தா எங்களுக்கு எல்லாம் தூக்கம் வராது. நாங்க அதையே யோசிச்சுட்டு வார்த்தையை வந்துட்டு யோசிச்சு அழுதுட்டு இருப்போம். நீங்க ஆளுவர்தான் தெரியலையே. அது கூட பரவாயில்ல, அதையும் நான் விட்டுறேன். காலையில எந்திரிச்சு எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறது. ஏன்னா நாங்க அதை ப்ரொலாங் பண்ண விரும்பல. நைட் நடந்துதா, சண்டை முடிஞ்சுதா, சாரி கேட்டு அதை முடிக்கணும்ல. பசங்க வாயில இருந்து சாரி வாங்குறது ஈஸியா சொல்றாங்க, காலில் உழுவாங்க. ஆனா மாற மாட்டாங்க. ஏன் நீங்க மாறுறீங்களா? மாறுறது வந்து அது ஒன்ஸ் இவங்க இப்படிதானா அது மாறாது. அந்த டைம்ல கொஞ்சம் அனுசரிச்சு அண்டர்ஸ்டாண்டிங்ல விட்டு கொடுத்து தான் போக முடியுமே தவிர மாறவே முடியாது. அதனாலதான் நைட்டு சண்டை வருதா, அது காலையில கொண்டு வர மாட்டாங்க. பசங்க வந்து சண்டை முடிஞ்சிருச்சு, திரும்பியும் போயிட்டு எரியிற நெருப்புல நம்ம வந்து பெட்ரோல் ஊத்த வேணாம்னு சைலண்டா வந்துடுவாங்க. நீங்க அதை பத்தி பேசாம நீங்க அதுதான் அவன் பேசாம அதை அவாய்ட் பண்ண பாப்பான். நீங்க என்ன பண்ணுவீங்க, டொங்குன்னு தத்த வைக்கிறது, கிட்ட பேசிட்டே இருக்கும்போது ஏன்டா ஐயோ மூஞ்சில முழிச்சோன்ற அளவுக்கு வெறுப்பேத்தி சாப்பாடை அங்கதான் இருக்கு போய் தின்னு அப்படின்னு சொல்றது. ஒரு மாதிரி அந்த அவன் அவாய்ட் பண்ண நினைக்கிறான்னு தெரிஞ்சு அவன் பேச மாட்டான், நீங்க துடிப்பீங்க. இதை அவாய்ட் பண்ணிட்டா இந்த தப்பிச்சிடலாம் இந்த சண்டையில இருந்து அவன் பார்ப்பான். இல்ல இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கிற அந்த விஷயமே கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. நாங்க நைட் ஃபுல்லா அழுதுருக்கோம், எப்படி காலையில நல்ல மைண்ட் செட்டோட இருப்போம்? இருக்க மாட்டீங்க. எப்படி வந்துட்டு நார்மலா இந்தாப்பா சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பாங்க, எனக்கு புரியல. அதை நீங்க எப்படி யோசிக்கலாம்னா, சரி அவனே சண்டைய வேணாம் தவிர்த்துட்டு போக பாக்கலாம், நம்ம திருப்பி வந்து அதை அக்ரிவேட் பண்ண வேணாம் அப்படி நீங்க இப்படி யோசிக்கலாம். இது அட்ரஸ் பண்ணாதான் அது சரியாகும். ஆனா அட்ரஸ் பண்ணா திரும்பி சண்டை வரும்னு சொல்லிட்டு கூட சைலண்டா இருப்பான்ல. சரி, ஓகே. இப்போ ரொம்ப ஆப்போசிட்டான ஒரு கேரக்டரா இருக்கு, அப்ப என்னதான் பண்ணுவாங்க? ஒண்ணும் பண்ண முடியாது, கல்யாணமே பண்ணாதீங்க, ஆச்சுன்னு சாவீங்க. ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்டென்ட்ல இருக்கீங்கன்னா ஆப்போசிட். ஆக்சுவலி ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கேரக்டர் நீங்க அக்செப்டன்ஸ்ல இருந்தீங்கன்னா சூப்பர் பேர், சம பேர். ஆக்சுவலா இப்போ எனக்கு இது சுத்தமா வராது, எனக்கு அது பிடிக்கும்னு சொல்ற ரெண்டு கேரக்டர்ஸ்குள்ள மேட்ச் ஆகாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா மேட்ச் ஆகும், நீ அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்காக அவன் பண்ணிக்கிறான், எனக்காக அவ பண்றாளேன்னு சொல்லி அக்செப்டன்ஸ்குள்ள வந்துட்டீங்கன்னா அது சமலவா இருக்கும். ஏன்னா அவளுக்காக நீ மாத்திக்கிற உன்னையே, நீயாவே இருக்கிறதுக்கு லவ்வே பண்ணாதீங்கன்னு. இல்ல நான் நானாவே இருப்பேங்கிறது பேச்சே வந்துட்டு பேச்சே ஃபர்ஸ்ட் லவ்க்குள்ள வேஸ்ட் இருக்கு. அப்படி இருக்கிறவங்க கல்யாணமும் பண்ணக்கூடாது, ரிலேஷன்ஷிப்பும் வரக்கூடாது, தனியா அப்படியே எங்கேயாவது சுத்தி வேண்டியதான். அதை நான் சொல்லல. பட் ரெண்டு பேருமே கேரக்டர் வந்துட்டு மாத்திக்கிறாங்க, இவங்களுக்காக அவங்க விட்டு கொடுத்து போறாங்கல்ல. பட் அதுலயுமே வந்துட்டு ஒரு சிலரோட நேச்சர்னு ஒண்ணு இருக்கும். மாத்த முடியாது. அதுதான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ணுங்க ரொம்ப எமோஷனலா இருக்காங்கன்னா அது அவங்களோட நேச்சர், நீங்க ரொம்ப லாஜிக்கலா இருக்கீங்கன்னா அது உங்க நேச்சர். இது வந்துட்டு எப்பவுமே கான்ட்ரடிக்ட் ஆகதான் ஆகும். ஆமா, கரெக்ட். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அக்செப்டன்ஸ் மட்டுமே ஒரு சொல்யூஷனா இருக்குமா? அக்செப்டன்ஸ் மட்டும்தான் சொல்யூஷனா இருக்கும். ஏன்னா அவ அந்த இடத்துல இப்போ நான் லாஜிக்கலா பேசுறேன்னு வச்சுக்கோ, நீங்க எமோஷனலா பேசுறீங்கன்னு வச்சுக்கோ, அவ எமோஷனலா ஒரே ஒரு சாரி தான் கேட்கறான்றது சென்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த சாரியை சொல்லிட்டு போயிடணும். அதுதான் அக்செப்டன்ஸ். அதை தான் பண்ண மாட்டோம். அது ஐ அக்ரி, டோட்டலி அக்ரி. ஏன்னா அதை பண்ண மாட்டாங்க. இது எங்க வீட்டில் நான் பர்சனலா பார்த்துட்டு இருந்தேன்னா, எங்க அம்மாக்கும் நீ சொல்ற சினாரியோ எங்க வீட்டில் நடக்கிறது தான். எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் வந்த சண்டை, எங்க அப்பா சைலண்டா போய் உட்காந்துருவாரு. எங்க அம்மா கிச்சன்ல இருக்கிறதுலாம் அந்த இவரு வாச்சிட்டு இருப்பார்ல ஸ்பைடர்மேன் படத்துல வாச்சிட்டு இருப்பாரு, பின்னாடி ஸ்பைடர்மேன் பறந்துகிட்டு இருக்கா, வீடெல்லாம் வெடிச்சு ஒரு பக்கம் ஓடும். அந்த மாதிரி எங்க அம்மா கிச்சன்ல இருந்தா பாத்திரம் எல்லாம் சுத்தி பறந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் வீட்லயும் நடக்கும் நினைக்கிறேன். ஃபுல் பாத்திரம் பின்னாடி பறக்கும். இன்னும் ஒரு எக்ஸ்டெண்டட் எங்க அம்மா கத்திட்டு இருப்பாங்க கிச்சன்ல, எங்க அப்பா பாட்டுக்கு ஜாலியா சிரிச்சு விழுந்து. அப்ப இன்னும் கோவம் வரும், நான் இங்க டென்ஷன்ல இருக்கேன், ஜாலியா சத்தம் வச்சு டிவி பாக்குறியான்னு இருக்கும். என்னன்னா சண்டை வந்துருச்சு, அட்ரஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த சண்டையை அட்ரஸ் பண்ணலான்னு போய் சரி விடு பார்த்துக்கலாண்டின்னு ஒரு வார்த்தையை சொன்னா அவங்க உடனே தனிய மாட்டாங்க, இன்னும் கத்துவாங்க. இருக்கிறதெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு கத்தி முடிச்சுட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது தெரியாம நடந்துருச்சுமா, இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன், என்ன நான் திருத்திக்க பாக்குறேன், சாரி, இவ்வளவுதான். இந்த 4 வார்த்தை நாங்க 400 வாட்டி சொன்னாதான் நீங்க விடுவீங்க. இதை வந்து சொல்றேன்னு வச்சுக்கோ, என்னத்த நீ புரிஞ்சுக்கிட்ட
ஏன் நீ உடனே கேட்டு கிழிச்சிட்ட, உனக்கு எத்தனை வாட்டி பண்ணாலும் நீ விளங்க மாட்ட, உனக்காக தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், உனக்காக தான் நான் செய்யறேன், ஆனா புரிஞ்சுக்கிறியா? சரிம்மா சாரிம்மா தெரியாம பண்ணிட்டேன். நீ என்ன சாரி? திட்டலாம் திட்டிடுவ, பேசலாம் பேசிடுவ, அப்புறம் வந்து சாரி வேற. இல்லம்மா தெரியாம தாம்மா சொன்னேன், மன்னிச்சிருமா. என்ன தெரியாம போன? என்னை பத்தி உன்னால புரிஞ்சுக்க முடியாது, நான் உன் கூட வாழ்றதுக்கு வாழாமலே இருப்பேன், நான் போறேன். 4வது வாட்டி அவன் வந்து திரும்பி சரி சரிடி அழாதடி கை விடு இப்படி போயிடுவீங்க. அவன் இன்னும் ஒரு 400 வாட்டி கேட்கணும். பார்த்தது இல்ல, இல்ல நீங்க முதல் வாட்டி கேட்டோன்னே ஐயோ சிச்சு குட்டி சாரி சொல்லிட்டீங்களான்னு போயிடுவீங்களா? இல்ல போட்டு பரட்டுவீங்களா? பரவாயில்ல, திரும்ப ஒரே விஷயத்த பண்ணிட்டு அதே விஷயத்த பண்ணா அது என்ன பண்றது? பசங்க நேச்சர் அப்படிதான் இருக்கு. தப்பு பண்ணிட்டு சாரின்னு சொன்னா சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லலாம். 10 தடவை பண்ணிட்டோம் அதே பசங்க 100 வாட்டி சாரி கேட்க ரெடியா இருப்போம். ஆமா, ஆனா மாத்திக்க மாட்டீங்க. அதான் சாரி கேட்க ரெடியா இருப்போம். ஆனா நீங்க 100 வாட்டி சாரி கேட்டாலும் டக்குன்னு கன்வின்ஸ் ஆக மாட்டீங்க. எங்களுக்கு தேவை ஆக்ஷன்ஸ், நாட் வேர்ட்ஸ். ஆக்ஷன்ஸ் வருது, ஆக்ஷன்ஸை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. எங்க ஆக்ஷன்ஸ் வந்து நான் சாரி கேட்கறான்ல அதுவே அவன் இயல்பு இல்ல. அவன் ரவுடிஸ் கிட்ட எல்லாம் போய் சண்டை போறதுக்கு ரெடியா இருப்பான் தைரியமா. எனக்கு புரியல. இல்ல அவன் சொல்றது பெரிய பெரிய ஆட்கள் கூட அவன் கெத்த காட்டிடுவான். வீட்டுல இருக்கவங்க கிட்ட காத்தவே மாட்டான், படுத்துருவான் கீழேயே, உற்று போதும் சரி சாரின்னு வந்துருவான். அந்த சாரி காம்ப்ரமைஸே ஆகாது. அவன் எத்தனை வாட்டி சாரி கேட்டாலும் நீங்க டக்குன்னு காம்ப்ரமைஸ். இது வந்து 2 பக்கமும் சொல்றேன். அவன் சாரி கேட்கறானா ஒரு 2 வாட்டி வேணா பிஹேவ் பண்ணுங்க. அவன் சரி என்னடா எல்லாத்தையும் பண்ணுவேன் நீ சாரி கேட்டுருவியா? எத்தனை வாட்டி நான் இவனை வந்து மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறது, பாதிரியாரா நானு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட சில நாள் அப்படிதான் ஃபீல் ஆகுது. சாரி கேட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது இன்னும் பிஹேவ் பண்ணீங்கன்னா அவனுக்கு இன்னும் ஒரு பீக்கு டென்ஷன் ஆயிடுவான். இவ்வளோ சாரி கேட்கறேன், இவ்வளோ மன்னிப்பு கேட்கறேன், அப்பவும் புரிஞ்சுக்க மாட்டான்னு அவன் ட்ரிகர் ஆகி அவன் அப்போ திருப்பி ஒரு பெரிய சண்டை ஆயிடும். அந்த இது வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். அவன் மன்னிப்பு கேட்க வந்துட்டான், அவனுடைய நேச்சரை மாத்தி அவன் மன்னிப்பு கேட்கறான், தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சதுன்னு கேட்டுட்டான், கெஞ்சறான், ஓகே. கெஞ்ச விடணும்னு நினைச்சீங்கன்னா அக்ரிவேட் ஆயிடும். ஒரு சிலர் கெஞ்ச விடணும்னு உங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலி நீங்க அது தெரிஞ்சு பண்ண மாட்டீங்க. உங்க மனசுல இருக்க வன்மம் குறையிற வரைக்கும் நீங்க செய்யணும்னு நினைப்பீங்க, சரியா? அது உங்களுக்கு இவென்ச்சுவலி அவன் பண்ண ஹர்ட்னால தான் அது பண்றீங்க. ஆனா கொஞ்சம் டக்குன்னு சென்சிபிளா யோசிச்சிட்டீங்கன்னா அவன் திருப்பி அந்த தப்பு பண்ணவே யோசிப்பான். ஓகே அவளுமே என்ன அக்செப்ட் பண்றா, நம்ம திருப்பி இந்த தப்பு பண்ணக்கூடாது, அவனும் சென்சிபிளா யோசிக்க பார்ப்பான். நீங்க விட மாட்டீங்க. நீங்க இன்னொன்னு வெறுப்பேத்தி டென்ஷன் ஆக்கி இருக்கிற முடியல. அது பாரு இருந்தா இங்க வலசலாக்கம் ரோட்டை தெரியும், இங்க ஜியான் ஸ்டூடியோ இப்படி வரலாம், இப்படி வந்து நீங்க அடையாறு வழியா போலாம். அவ்வளவு தூரம் மண்ணெல்லாம் ஏறி நிக்குது, இருக்கிறதெல்லாம் கொட்டி போற அளவுக்கு டென்ஷன் பண்றீங்க. அது ஸ்ட்ரெஸ்னால வருது. சரி அதை விடுங்க, நீங்க உங்ககிட்ட நீங்களே பாக்குற டாக்ஸிக்கான ஒரு விஷயம் எது சொல்லுவீங்க? நான் என்ன டம்ப் பண்ணிப்பேன், நிறைய விஷயங்கள் சொல்ல மாட்டேன். நான் எனக்கு அதான் ஜென்ரல் மென்ஸ் கிட்ட புரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்களா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டேன், ஏன்னா நான் சொன்னாதானே புரியும். நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஆனா அவன் ஏதோ அண்டர்கோ பண்றான், மேற்கொண்டு அதை அக்ரிவேட் பண்ண வேணாம், கொஞ்சம் சைலண்டா எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நான் நினைப்பேன். நான் நிறைய ஓப்பன் அப் பண்ண மாட்டேன். என்ன அண்டர்கோ பண்ணாலும் இது காமன் மென்ஸ் கிட்ட இருக்கிற விஷயம். அவங்க ஏதாவது ஒரு ஒஸ்ட் சினாரியோ அண்டர்கோ பண்ணுவானுங்க. என்னடா எப்படா இருக்க, ஆர் யூ ஓகே அப்படின்னா ஐ எம் குட், ஐ எம் ஃபைன், ஐ எம் கிரேட் அப்படின்னு நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி காட்டிப்பானுங்க. அவனுங்க அதை வெளியில சொல்லவே மாட்டாங்க. நான் ரொம்ப ஓப்பனா பண்ணவே மாட்டேன். அது வந்து என்கிட்ட இருக்க டாக்ஸிக். ஆக்சுவலி அது ஓப்பன் அப் பண்றது தான் நல்லது. நான் ஓப்பன் அப் பண்ணி அதை வந்து பேசி என்னுடைய ஷூஸ்ல இருந்து இன்னொருத்தங்க புரிஞ்சு வேஸ்ட் அப்படின்னு தோணும். அதனால நானே அதை சரி பண்ணிக்கிறேன்னு நினைப்பேன். நான் ஓப்பன் அப் பண்ண மாட்டேன். அது ஒரு டாக்ஸிக்கான திங். அண்ட் ஃபோன் அடிக்ஷன். இப்போ பக்கத்துல இருக்க, நீ ஏதோ பேச வந்திருக்க, இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த போன்லாம் தூக்கி ஓரம் வச்சு தூக்கிலாம் அடிச்சிருப்பேன். நீ உன் கூட இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்துல நம்ம பேச வருதே மாசத்துல ஒரு 10 நிமிஷம், அப்பவும் அப்படின்னு இருந்தா அடிச்சிடலாம் போல இருக்கும். இது நான் ஃபீல் பண்றேன். உட்காந்து போனை நோண்டிக்கிட்டே இருக்கேன், பேச வந்திருக்காங்க, சொல்லுங்க, கரெக்ட் தான், அங்கதான் இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டே போயிரும். பேசுறது அது கைண்ட் ஆஃப் இன்சல்ட். அது ஆக்சுவலா ஆப்போசிட் பர்சனை நம்ம இன்சல்ட் பண்றோம்னு தெரியாம நம்ம வந்து போன்ல நல்லா இருக்கு இந்த வீடியோ, ஓகே இது ஃப்ரெண்ட் சேவ் பண்ணி வச்சுப்போம், நல்லா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்போம். அது இந்த மீம் பாரு அப்படின்னு அவ முறைச்சிக்கிட்டு இருப்பா. ஸோ அந்த டைம்ல வேல்யூபிளா டைம் போனை தூக்கி வச்சுட்டு உட்காந்து பேசணும். அதாவது கம்யூனிகேஷன் தான் என்கிட்ட இருக்கக்கூடிய டாக்ஸிக்னு நினைப்பேன். அது ஆக்சுவல் பெரிய டாக்ஸிக். அதை நீ வந்து கியூர் பண்ணலன்னா அது பெரிய டாக்ஸிக் ஆயிடும். கண்டிப்பா ஓப்பன் அப் பண்ணி தான் ஆகணும். அதே மற்ற வகையில எனக்கு எதுவும் பெருசா எனக்கு நான் டாக்ஸிக்கா மற்ற விஷயங்கள் எனக்கு என்னன்னு தெரியல.
இது ரொம்ப சென்சிட்டிவ். ரொம்ப சென்சிட்டிவ். ரொம்ப அது sensitive. டாக்ஸிக் கிடையாது ப்ரோ. ஒரு சென்சிட்டிவிட்டில சென்சிட்டிவிட்டி இல்ல, அது சில விஷயங்களுக்குலாம் சென்சிட்டிவா இருக்கக்கூடாது. சில பாயிண்ட்ஸ், சில டிசிஷன் மேக்கிங்லாம் நீ சென்சிட்டிவா யோசிக்க கூடாது. கரெக்ட். So, அந்த இடத்துல நான் சென்சிட்டிவா இருக்கேன், அதெல்லாம் சரி பண்ணணும். எனக்கு புரியுது, நானுமே ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். சோ அந்த மாதிரி மாத்திக்கிறதுங்கிறது பாசிபிள். பட் இந்த ஃபர்ஸ்ட் 2 விஷயங்களை மாத்தலாம். ஓபன் அப் அது பண்றதும் ஃபோன் தூக்கி ஓர வைக்கிறதும் மாத்தலாம். நான் இப்ப நிறைய அது பண்றேன். போனை பேச வந்துட்டாங்கன்னா எங்க அம்மா திட்டுவாங்க, போனை நோண்டிட்டு இருக்கேன் பேசுறாங்கன்னா. நானுமே பண்ணிருக்கேன் எங்க அம்மா கிட்ட. அதனால அங்க இருந்து தான் வருது, கத்துவாங்க உடனே போனு. உன் கூட பேசதான் வந்து உட்கார்ந்துருக்கேன், நீ மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஓகே அப்படின்னு உட்காந்து சரி ஓகே அப்படி வச்சதுக்கு அப்புறம் ஆனா பேச மாட்டாங்க. இல்லம்மா நீ பாரு, பெரிய ஆயிட்டாங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி நான் என்னடா பண்ண போறேன், அந்த மாதிரி ஆயிடுவாங்க. So, அந்த விஷயம் தான் நான் பாக்குறேன். உனக்கு என்ன தோணும்? எனக்கா நான் ஃபுல்லாவே சார் அப்படின்றியா? இல்ல, ஆனா 1-2 விஷயத்துல டாக்ஸிக் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நான் ஓபன் அப் பண்ணாமலேயே என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். அது கொஞ்சம் பெரிய டாக்ஸிக். ஐயோ ரொம்ப டேஞ்சர் போலயே. எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு மைண்ட் அப்செட்டா இருக்குன்னா ரீசன் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்களா புரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். என்னன்னே தெரியாது, என்னன்னே தெரியாது, ஆனா அவங்களா புரிஞ்சுக்கணும். ரொம்ப கஷ்டம். அது ஒண்ணு. கிளி ஜோசியம் அவன் பாக்குறான், வந்து கார்டு எடுத்து பார்த்து இன்னைக்கு மீன ராசிக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு. அது ஒண்ணு. அப்புறம் ஈவன் ஒர்க்லயுமே அப்படிதான். எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கண் பார்த்து கை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டுல எந்த வேலையாவது ஒருத்தங்க கஷ்டப்பட்டு செய்யறாங்கன்னா அவங்க வாய் திறந்து கேட்க கூடாது, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே புரிஞ்சுட்டு பண்ணும். அது நான் நினைப்பேன். ஆனா அது நான் இப்ப ரூம்மேட்ஸோட இருக்கிறதுனால அது நடக்காத ஒரு விஷயம். அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுமே ஃபர்ஸ்ட் தப்பான ஒண்ணு. ஓகே. ரெண்டாவது வந்துட்டு ஒருத்தங்க எல்லாரும் இல்ல பட் க்ளோஸா இருக்கிற ஒரு பர்சன்னா அவங்க போனை கட் பண்றாங்கன்னா சரி ஏதோ வேலையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு விடுறது கிடையாது. அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, போன் எடுக்கிறவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. டார்ச்சர் எப்போ வருவீங்க. அது நான் சம பெரிய ரெட் ஃபிளாக். தள்ளுறா நீ தள்ளுறா. இந்த 2 விஷயம் தான். இதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு புரியலையே, என்ன வேணும்? அதான் இது 2 தான் மாத்திக்கணும்னு நினைச்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஒரு சண்டேல வந்துட்டு பாதியில போன வை அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சாச்சுன்னா அவ்வளவுதான். எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிரும், அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அடுத்து போன் எடுத்து பேசுற வரைக்கும். அது இப்ப அலங்கார பந்தலிலே போட்டோ போட்டு இது 2 தான். இது மாத்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அது ஒரு தயவு செஞ்சு மாத்திக்க. நான் எப்பவுமே பர்சனலா இது நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். 2 நிமிஷம் தான் ஆகும். ஒருத்தங்க ஃபோன் பண்றாங்க, உன்னுடைய க்ளோஸ் பீப்புள் யாராவது, லைக் அம்மாவோ உன்னுடைய ஒய்ஃபோ என்னுடைய லவ்வரோ யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் உன்னால பிக் பண்ண முடியும். பிக் பண்ண முடியாதுன்னு ஒண்ணு இல்ல, டிரைவ் பண்றது நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்போ இல்ல பிக் பண்ணலாம், சரியா? பிக் பண்ணிட்டு நான் வேலையில இருக்கேன் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 செகண்ட் ஆகும். ஐ டூ தட். சும்மா பெருமைக்கு சொல்ல, டெஃபினெட்லி. நான் எப்பவுமே வேலையில இருக்கேன். இல்ல புரியல, இல்லடா ஜஸ்டிஃபை பண்ண வரல, இல்ல புரியல. அந்த பண்ண நான் அமைதியா தான் இருக்கேன். அதிகபட்சம் இப்போ அதே மாதிரி நான் சைலண்ட்ல, எப்பவுமே என் ஃபோன் சைலண்ட்ல இருக்கும். ரொம்ப முக்கியமான என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கால் பண்ணா மட்டும், ஐபோன்ல அது ஒரு ஃபீச்சர் இருக்கு, எமர்ஜென்சி கால்னு. அவங்க கால் பண்ணா மட்டும் ரிங் போகும். நான் என்ன ஷூட்ல இருந்தாலும் இவங்க கால் பண்றாங்க, என்ன சைலண்ட்ல போட்டு ரிங் ஆகுதுன்னா அப்போ சம் ஒன் ஸ்பெஷல் ஃபேமிலியில இருந்து தான் வருது, டக்குன்னு எடுத்துருவேன். இல்ல அது எடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையும் ஒன்று இருக்கும். ஏன்னா ரோல் போயிட்டு இருக்கோம், இப்போ கேமரா ஓட்டு இருக்குன்னா இப்போ ஃபோன் எடுக்க முடியாதுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கட் பண்ணுவேன். திரும்பி அடிக்கிறாங்க அப்பனா 2வது வாட்டி நான் கட் பண்ணா ஃபேமிலி அடிக்காது. என் சர்க்கிள்ல இருக்கவங்க நல்லா தெரியும். 2வது வாட்டி அவன் கட் பண்றான்னா அவன் எடுக்க முடியாம இருக்கான், ஏதோ ஒரு வேலையில இருக்கான், அவனே திரும்ப அடிச்சிருவான்னு தெரிஞ்சிடும். அவங்க அதுக்கு மேல எனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அங்க வேற ஏதோ எமர்ஜென்சின்னு டக்கு நான் புரிஞ்சு ஃபோன் எடுத்து என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்ட்டுருவேன். பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாங்க, ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க, நான் ஃபர்ஸ்ட் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவேன். இது பேசிக்கா ஒவ்வொரு மென் அண்ட் உமன் பண்ணணும். ஒரு ஃபோன் பண்றாங்க, உன்னுடைய லவ்வபிள் பர்சன் பண்றாங்க அப்படின்னா அதை அட்டன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசு, என்ன விஷயம்னு கேளு. அதிகபட்சமா நம்ம வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டியா, என்ன பண்ற, எப்போ வீட்டுக்கு வருவ, இந்த 3 மேண்டட்டரியான கேள்வி தான் கேட்பாங்க. அதை கூட உன்னால ஆன்சர் பண்ண முடியலன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தயவு செஞ்சு யாரும் வைக்காதீங்க. வெரி ஹைலி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு டேர்ம் அது. உனக்கு பிடிச்சவங்களுக்கு ஃபோன் அடிச்சு டக்குன்னு சொல்றா ஏதாவது வேலையா இருக்கா அப்படின்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க. இல்ல சும்மா தான் பண்ண, சரி ஓகேம்மா முடிச்சுட்டு அடிக்கிறேன், அவ்வளவுதான். அதை பண்ணணும். நீ என்னன்னா ஃபோன் கட் பண்றான், வேலையில இருக்கும்போது கட் பண்ணிட்டானா ஏன் ஃபோனே கட் பண்றானா, டின் 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 ஃபோன் ஏன் ஃபோனே கட் பண்றான், திருப்பி அடி,
என்ன போன கட் பண்றோம் எல்லா நேரமும் இல்ல. அது முதல்ல நான் அது ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன். அது இப்போ வந்துட்டு ஒரு தடவை கட் பண்ணிட்டா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழிச்சு தான் நான் இப்பெல்லாம் அடிக்கிறேன். 15 மினிட்ஸ் 20 அவனே அடிப்பான். ஒரு 15 மினிட்ஸ் உன் ஃபோன் நம்பர் மிஸ் கால் இருக்கு, கட் பண்ணியிருக்கானா ஞாபகம் இருக்கும், திரும்ப அடிக்கிறேன்னு வருவான். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிச்சா திருப்பி டென்ஷனா தான் ஆகும். ஒரு இது என்ன 1 ஹவர்ல முடியிற கண்டென்ட் ஆயுது இல்லல? அந்த மாதிரி ஏதாவது ஸ்டுடியோல உட்கார்ந்து அது முடியுமா? ஐயோ மணி எத்தனை? இன்னும் ஆகல கோடு வரல. ஓகே அது வேற. அப்புறம் நான் எக்ஸ்ட்ரா காசு கட்டணும் வேற இல்ல. இல்ல டைம் சொல்லுவாப்ல. ஓகே என்ன டைம்? இந்த கால் வந்திருக்கா? இன்னும் 15 மினிட்ஸ் இருக்கான், பெரட்டுங்க. அவ்வளவுதான். ஓகே டமால் ஸ்கிராச் அப்படின்றாங்களாம். சொல்லு. சோ இந்த ரெட் ஃபிளாக் வந்துட்டு மாத்திக்க நினைச்சிருக்கேன். ஓகே நெக்ஸ்ட் என்ன இல்ல ஒரு சிலது இருக்கு. அது டாக்ஸிக் இது போதும், இதுலயே நீ நிறைய அடி வாங்கிட்ட, மேஜரா இது மாத்தினாலே போதும். ஆனா இப்ப நீங்க இதை சொல்லும் போது எனக்கு தோணுது நான் தான் வந்துட்டு ட்ரிகர் பண்ணிட்டு எல்லாம் அதுதான். ஏன்னா ஒரு ஒர்க்ல ஹெவியா இருக்கும்போது ஒருத்தன் கட் பண்றானாலே சென்ஸ் பண்ணிக்கலாம். சொல்லிட்டு தானே போறான் ஆஃபீஸ் போறேன்னு, வேற எங்கேயாவது போறான். ஆஃபீஸ் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான், அங்கே ஒர்க் இருக்கும், அவன் கட் பண்றான், இல்லை மீட்டிங் இருந்திருக்கும். ஸோ அந்த டைம்ல எடுக்க மாட்டேன். நான் 2 வாட்டி கட் பண்ணிட்டாலே சென்ஸ் பண்ணுவாங்க. என் சர்க்கிள் இருக்கவங்க கிளியரா தெரியும் அவன் கட் பண்றான். ஸோ ஒர்க் இட்ஸ் ஓகே, இட்ஸ் காமன். நீ அடி வாங்கியிருக்க தெரிஞ்சிருச்சு. வல்லவன் படம் கீதா மாதிரி போன் அடிச்சுட்டே இருந்திருக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம. நான் வந்துட்டு சண்டை வரும்போது கட் பண்ணாதான் திரும்ப அடிப்பேன். நார்மல் டைம்ல எல்லாம் அப்படி திரும்ப அப்பவுமே பண்ணாதீங்க. சண்டை வரும்போது தான் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு திரும்ப அடி. பேசிக்கான ரெஸ்பெக்டும் ஒன்று இருக்கு. ஃபோன் காலில் யாரா இருந்தாலும் 2 வாட்டிக்கு மேல கால் பண்ணாதீங்க. உனக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ ஒரு மீட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் 2 வாட்டிக்கு மேல ஒரு கால் பண்ற எடுக்கல, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி அடிக்கிற எடுக்கல, டோன்ட் கால். மெசேஜ் பண்ணு. அவங்க அவைலபிளா இருந்தா இல்ல உன்னை வேல்யூ பண்ணாங்கன்னா உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா உன்னை ரெஸ்பாண்ட் பண்ணாம இக்னோர் பண்றாங்கன்னா வேற ஏதோ பிஸியா இருந்திருப்பாங்க. ரொம்ப பெரிய ஆளுப்பா அவங்க பிஸின்னு சொல்ற அளவுக்குன்னா அந்த மாதிரி பிஸியா இருக்காங்கன்னா அவங்க ஓகே. அப்படி இல்லைன்னா அவங்க ஓடுவாங்க. அப்படி இல்லைன்னா உன்னை மதிக்கலன்னு அர்த்தம். இதுதான், தட் சிம்பிள். ஓகே. இப்போ லைஃப்ல உங்களோட கதையவே உங்க கதை இல்ல உங்க லைஃப் வந்துட்டு ஒரு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? லைஃப் மீமா சொல்லணுமா? மீமா கான்பிடண்டா இருங்க சார், நல்லது நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். ரைட்டு, அந்த மாதிரி சொல்லலாம். கான்பிடண்டா அதையே நான் டெய்லி ஒரு நாளும் சொல்லிக்க வேண்டியதா இருக்கு. கான்பிடண்டா இருங்க சார்னு. எவ்வளவு அடி வாங்கினாலும் அதை நான் சொல்லிக்கிறேன். அடி வாங்குறோம் தான், கான்பிடண்டா இரு, நல்லதுதான் நடக்கும், நல்லதுதான் நடக்கும். இந்த வருஷமும் செருப்படிதான். ஆனா அது நம்ம டிரைவிங் ஃபோர்ஸ் அதை வச்சுக்கிறேன். ஆமா, போன வருஷம் வாங்கினது வச்சு இந்த வருஷம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுனால கொஞ்சம் டேக்கிள் பண்ணி போக முடியும். அது தேவைப்படுது. இல்லன்னா இந்த வருஷமும் போகலன்னா இல்ல வாங்க தூங்குங்க 10 பேர் அந்த மாதிரி ஆயிடும். அப்படிதான் இருந்தது 2025. கொசைக்கடி இல்லாம தூங்குங்க 10 பேர் தான் இருந்த. அதுக்கப்புறம் இப்பதான் இந்த மீன்குள்ள வந்திருக்கேன், கான்பிடண்டா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நொட்டிக்கிட்டு போயிருக்கு தம்பி. அதுவுமே சொல்லிக்கலாம். போன வருஷம் ஃபுல்லா அப்படிதான் இருந்துச்சு. இந்த வருஷம் கமான் வேலு அந்த மாதிரி இருக்கு. பார்க்காதே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. சோ அதான் இந்த லைஃப் லெசன் வந்துட்டு நம்பர் 1 எது சொல்லுவீங்க? லைஃப் லெசன். ஆமா, ஒரு 5 லைஃப் லெசன் எனக்கு வந்துட்டு கொடுக்கணும்னா ரிலேஷன்ஷிப்ல ஜெனரலி ஏன்னா நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க உங்களோட யங்கர் செல்ஃபா என்ன பாக்குறதா வந்துட்டு சொல்லிருக்கீங்க. அதனால ஒரு 5 லைஃப் லெசன் எனக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இதான் நான் சொல்ற பேசிக்கான விஷயம். ரெஸ்பெக்ட், கிவ் ரெஸ்பெக்ட் ஆல்வேஸ். அவங்க கொடுக்கலன்றதுக்காக நீ கொடுக்காம இருக்காத. ஓகே. நீங்க எப்பவுமே ஆப்போசிட் பர்சனை எப்பவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுங்க. அவங்க கொடுக்காதவங்கன்னா அவங்க கிட்ட இக்னோர் பண்ணி. ஓகே. பேச்சு ஒரு நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருக்காங்க, உன்னை எப்பவுமே நெகட்டிவா ட்ரீட் பண்ற பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா கம்யூனிகேஷனை கம்மி பண்ணிக்க. உனக்கு மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம். சரியா? அவாய்டுன்னு இல்லை, அவங்களோட ஏன்னா அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கு. உன் ஆஃபீஸ்லயே ஒருத்தன் இருக்கான், வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கான். ஆனா அவங்க கிட்ட நீ பேசிதான் ஆகணும்னா 10 வார்த்தை பேசுற இடத்துல 2 வார்த்தை பேசு, அதிகமா பேசாத. அவனால உன் மென்டல் பீஸ் போதுன்னு நினைச்சா அவங்க கிட்ட கம்மியா பேச பழகுங்க. 1 ரெஸ்பெக்ட் வச்சுக்கோங்க. டைம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. நம்ம எவ்வளோ காசு செலவு பண்ணுவோம், யாருக்கோ செலவு பண்ணுவோம். உங்களுக்கான ஒரு காசை நீங்க செலவு பண்ணும்போது வர ஹாப்பினஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஆனா பர்சனலா ரொம்ப கண்டிப்பா ஒரு ஆர்டர் போட்டு நமக்கான ஒரு பொருள் ஒரு சாப்பாடு இல்ல ஒரு சாப்பாடு வாங்கும்போது எவ்வளவு ஹாப்பினஸ். ஸோ ஸ்பெண்ட் மணி ஆன் யூ தேன் அதர்ஸ். உனக்கு ஸ்பெண்ட் பண்ணு, அது பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். பிடிச்சது வாங்கு. 2வது 3வது
க்ளோஸ் பீப்புள் கிட்ட அப்பப்போ ஏதாவது ஃபோன் பண்ணி பேசுங்க. உன் க்ளோஸ் பர்சனாலிட்டி, இதை நான் பண்ணியே ஆகணும். க்ளோஸ் சர்க்கிள் டோட்டலாவே என்கிட்ட சொல்ற நிறைய பேர் சொல்ற விஷயம் இதுதான். உனக்கு போன் பண்றது வேஸ்ட். என் செத்துட்டு கால் பண்ணா கூட ஆக்சிடென்ட்ல ஒரு கால் பண்ணா பாட ஏத்தி 16வது நாள் தான் போன் எடுப்பா. அப்படி உனக்கான க்ளோஸ் பீப்புள் யாரோ அவங்க கூட பழகு, அவங்க கூட பேசு. உனக்கு நல்லது கெட்டதை சொல்ற பீப்புள் கிட்ட வச்சுக்கோ. டைரக்டா நீ உருப்பிட மாட்டேன்னு டேரக்டா பேசுறாங்களே ஒரு சர்க்கிள் வரைக்கும். இப்போ என்ன 24 25 24. ஸோ 26 மேலே தான் உனக்கு தெரியும். லைக் 25க்கு மேலே தான் உனக்கு ஆக்சுவல் பர்சனாலிட்டிஸ் உங்க கூட இருக்கிறவங்க தெரியும். இப்போ எல்லாருமே ஜாலியாக வெளியில் போகிறது, சாப்பிட்றது, ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி அந்த மாதிரி சர்க்கிள் தான் இப்போ இந்த ஏஜில் பார்க்குறாங்க. அந்த 25க்கு மேலே எல்லாருமே ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக லைஃப் க்ரோத்தாக பார்க்குற பீப்புளை நீ பார்ப்ப. ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கணும், நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கணும், நம்ம ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கக்கூடிய பீப்புளை நீ அப்போ தான் சந்திப்ப. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸோட பழகுங்க. சும்மா டைம் பாஸுக்கு உட்காந்து காசப் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸை தயவு செஞ்சு கட் பண்ணுங்க. அதெல்லாம் கட் பண்ணி 2 years ஆகும். நல்லது. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸை வச்சுக்காத. உன் க்ரோத்துக்காகவும் உன்னை பெருசாக அண்ணாந்து பார்க்குற பீப்புள்ஸ் கூட பழகு. நம்ம அப்படி இருக்குமான்னு நம்மளே செல்ஃப் டவுட் பண்ணாமல் அண்ணாந்து பார்க்குற பீப்புள்ஸோட பழகு. அவங்க உன்னை வேல்யூபிளாக ட்ரீட் பண்ணுவாங்க. தப்பு ரைட்டை ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறவங்க கூட பழகு. லைக் அதாவது க்ளோஸ் சர்க்கிளோட கான்டாக்ட் வச்சுக்கோ. 3 4 முன்ன எப்போயும் செல்ஃப் டவுட் பண்ணாத. நான் வேஸ்ட்டு, நான் தத்தி முண்டோம், எனக்கு இது வராது, நான் தண்டம், இந்த மாதிரி ஒன்று ரொம்ப நெகட்டிவாக யோசிக்காது. நம்மளுக்கு தெரியும் இது வரும் இது வராதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது வெளியில் சொல்லாது. அட்லீஸ்ட் தெரிஞ்ச மாதிரியாவது காட்டிக்க. அதே மாதிரி நம்மளுக்கு தெரியலன்றத ஷோ ஆஃப் பண்ணும்போது நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு இது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட சொல்லும்போது அதாவது நீ உன்னை லோவாக காட்டுற. டோன்ட் ஷோ யுவர் செல்ஃப் லோ. நான் வேஸ்ட்டு, நான் தத்தி அப்படின்னு காட்டாத. உனக்கு வேணா தெரியட்டும். சரியா? ஓகே. 5th திங் என்ன சொல்லலாம்? எனிதிங் யூ லைக்? நான் ஆல்ரெடி சொன்னது ஏதாவது இருக்கா? நிறைய சொல்லிருக்கீங்களே. இப்போ ஒருத்தங்க உனக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனா ஜஸ்ட் இக்னோர். ஆமா, ஃபோக்கஸ் பண்ணிட்டு உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்க கூட பழகாது. ஸோ இதான், உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க, உனக்கு காசை செலவு பண்ணிக்க, உன்னை மதிக்கிறவங்க கூட பழகு, பேசு. அப்புறம் உனக்கானவங்க கூட பழகு. அதே மாதிரி உனக்கு தெரியலன்ற விஷயத்த காட்டிக்காத. சூப்பர். உன்னை நெகட்டிவாக காட்டவும் காட்டாத. அதே மாதிரி உனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது யோசிக்காத. ஓகே. ஸோ இது தாண்டி இப்போ கெரியர் வைஸ்க்கு நம்ம வரலாம். இப்போ ரிலேஷன்ஷிப் தான் இவ்வளோ போயிருச்சு தம்பி, அது போயிருச்சு. அடுத்து கெரியருக்கு வருவோம். அதாவது அதுல நீங்க கத்துக்கிட்ட லைஃப் லெசன், அதுல வாங்கின செருப்படி, அதுல இருந்து கிடைச்ச இன்சைட்ஸ். கரியர்ல செருப்படி தான் நிறைய வாங்கணும். பர்சனலிஸே எவ்வளோ முடியுமோ செருப்படி வாங்கிக்கோங்க. கரியர்ல இல்லை, ரிலேஷன்ஷிப்பும் சரி, கரியர்லையும் சரி. ரிலேஷன்ஷிப்ல செருப்படி வாங்கினீங்கன்னா பவுன்ஸ் பேக் எவ்வளோ முடியுமோ சீக்கிரமா பவுன்ஸ் பேக் பண்ணுறேங்க. அடி வாங்கியிருக்கேன், ஒரு மாதிரி உடஞ்சி பிரேக் டவுன் ஆயிருக்கேன்னா, நான் நிறைய வாட்டி பிரேக் டவுன் ஆயிருக்கேன். அது யாருக்குமே தெரியாது நான் எவ்வளோ பிரேக் டவுன் ஆயிருக்கேன்னு, எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மை. ஸோ அந்த பிரேக் டவுன் ஆனதை டக்குன்னு பவுன்ஸ் பேக் பண்ணி தான் ஆகணும். நீ தான் ஓடி ஆகணும், நீ தான் உன் ஃபேமிலிக்காக ஓடணும். ஸோ திரும்ப ஓடப்பார். நீ எவ்வளோ சீக்கிரம் ஓடுறியோ அவ்வளோ சீக்கிரம் மற்ற பிரச்சனைகளை மறந்து நீ லைஃப்பை பார்ப்ப. அண்ட் ஒர்க்கில் ஒரு பேசிக்காக நீ கற்றுக்க வேண்டியது, 11 மணி ஆஃபீஸ்னால் 11 மணிக்கு வந்துரு. 7:30 மணி ஆஃபீஸ் முடியுதான், 7:30 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இரு. ஆஃபீஸில் இருக்கவங்க கொலீக்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இது டெஃபினெட்லி ஆஃபீஸில் இருக்கவங்க கொலீக்ஸ் தான். ஆனால் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ. இப்போ உங்களை மாதிரி நல்ல பர்சன்ஸ்லாம். அதாம்மா, இப்போ நான் சொல்றது இது ஓகே. நீ லாங் டேர்முக்கு யோசிக்க. இப்போ இவங்க சில பேர் ஃப்ரெண்ட்ஸாக மாறுறது இட்ஸ் வெரி ஃபியூ. நீ அவங்கள சீரியஸாக எடுத்துக்காதன்ற. ஆமா, சீரியஸா மேபி எடுத்திருந்தா இந்நேரம் அது நோட்டிட்டு போயிருக்கும். ஸோ ஆஃபீஸில் நெவர் டேட் பீப்புள். ஆஃபீஸில் இருக்கவங்கள எப்பவுமே டேட் பண்ணாதீங்க. ஆஃபீஸில் இருக்கவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கோங்க, லைக் ஃப்ரெண்டாக பாருங்கள், பழகுங்க. பட் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் அவங்க கூட எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஊர் சுற்றுவேன், டிசிஷன் மேக்கிங், அந்த மாதிரிலாம் வேணாம். தெர் ஆர் கொலீக்ஸ். ஏன்னா நீ ஒரு ஆஃபீஸ் மாறிட்டு உங்க கூட அந்த ரேப்போ இருக்கான்னு பாரு, அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு ஆஃபீஸ் மாறிட்ட கான்டாக்ட்லேயே இல்லை, அப்போ நீ பழகிட்டு இருக்கனா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஆஃபீஸ் மாறின பிறகு நீ கான்டாக்ட்லேயே இருக்க மாட்டேன். ஆமா. ஸோ அவங்கள நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினச்சிட்டு இருந்திருப்ப. கரெக்ட். அண்ட் ஜாப்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, சேலரி நம்ம கேட்டு சொல்லிக்கவே கூடாதுன்னு சேலரி டிஸ்கஷன் ரியலைஸ் பண்ணேன். இந்த சேலரி அங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிரேக் ஆகுறது, கொலீகா இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் பிரேக். இவளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு இவ்வளவு சம்பளமா, அந்த மாதிரியான ஒரு தாட்
நினைக்கவே கூடாதுன்னு நினைச்சாலுமே ஒண்ணு அது நமக்கு வந்துடும், இல்ல ஆப்போசிட் பர்சனுக்கு வந்துடும். அது ரெண்டு பேருக்குமே. ஸோ உன்னோட பர்சனல் விஷயங்களை கொலீக்ஸ் கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க. அவங்க எண்ட் ஆஃப் டே உனக்கு 7-8 பண்ற வேலை டைம்ல பண்ற பழக்கத்துல இருக்கக்கூடிய கொலீக்ஸ் தான். நல்ல ரேப்போ இருக்கும், நல்லா இருக்கும். ட்ரீட் தம் ஈக்குவலி, ட்ரீட் தம் லைக் அ ஃப்ரெண்ட், பட் டோன்ட் டேக் இட் இன்டு சீரியஸ் ரிலேஷன்ஷிப். அது லவ்வா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், நல்ல ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு டீசென்டான அப்ரோச்லயே பழகுங்க. அதை நீங்க வந்து ஃபார்மலான ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க. கொலீக்ஸ் எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறுது வெரி ரேர். கரெக்ட் தான். ஸோ அதுதான் தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ சே. ரிலேஷன் ஒர்க்கில் நீங்கள் பார்க்கணுன்னா ப்ரொஃபஷ்னலாக இருந்துருங்க, டைமுக்கு போயிடுங்க. அது ஒரு ரொட்டீன் செட் பண்ணிக்கோங்க. என் வேலையில் வந்து நான் எப்பவுமே ரொட்டீனை அங்கே வேலை இருக்குது, வேலை இல்லை. இது நான் ரீசெண்டாக அடி வாங்கினதால நான் ஃபீல் பண்ற விஷயம். ஓகே, ஆனா நீங்க சொல்றது எல்லாமே ஓகே. கரெக்ட் டயத்துக்கு வேலைக்கு போறது அது கத்துக்கும். ஏன்னா அது இவ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் போனா கூட அது என்னடா நான் சீக்கிரம் வரது யார் நோட் பண்ண போறாங்கன்னு இருக்கும், நான் வந்து என்ன பண்ண போறேன்னு இருக்கும். ஆனா நீ வர ஆரம்பி, அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்குது. நீ ஆஃபீஸ்க்கு டைம்ல இருப்பன்றத உன் ஹெட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, நம்புறாங்கன்னா பீப்புள் வில் ட்ரஸ்ட் யூ. அவன் ஆஃபீஸ்க்கு வேலை இருக்கு இல்லை, அவன் வந்துருவான் வேலைக்கு. அவன் இருக்கான்றத உன் ஹெட்ஸ்க்கோ உன் டீமுக்கோ தெரிஞ்சாதான் தே வில் ரெஸ்பெக்ட் யூ. ஃபர்ஸ்ட் அந்த டைமுக்கு வரான், எப்போயே லேட்டாக தான். என்னை பொறுத்த வரைக்கும் என் சர்க்கிள் இருக்கலாம், இவன் எப்பவுமே லேட்டாக தான் வருவாங்க. எனக்கு ரீசெண்டாக நடந்தது. ஷூட்டுக்கு 7 மணி ஷூட்னா நான் 7:10 7:15 வந்தவன்லாம் உண்டு. நான் அப்பெல்லாம் வந்திருக்கேன். ரீசெண்ட் டைமில் 7 மணி ஷூட்னா 6:55 வந்து நிற்கிறேன்னா, டிரைவர் அண்ணன் எப்பவுமே லேட்டாக வருவேன்ற மைண்ட் செட்டில் 7:30 மணிக்கு வந்தார் அன்னைக்கு. ஐயோ, தினேஷ் எப்போ லேட்டாக தானே வருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப லெத்தார்ஜிக்காக கிளம்பி வந்தார். அன்னைக்கு பிளாஸ்ட் அவரு. நான் லேட்டாக வருவேன், நீங்களே எப்படி முடிவு பண்ணுவீங்க, உங்களுக்கான டைம் நீங்கள் வரணும்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வச்ச நம்பிக்கை அப்படி என் மேலே, தினேஷ் லேட்டாக தான்ப்பா வருவாருன்னு. ஏன்னா அப்படி ஒரு ஸ்டாண்டர்டை நான் செட் பண்ணிட்டேன். தினேஷ் சீக்கிரம் வருவானான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை நான் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு கரெக்ட் டைமுக்கு போகணும்னு. ஸோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. நம்மள வந்து லேட் கமருன்ற மைண்ட் செட்டை மாற்றணும். we have to fix it. அது கொஞ்சம் கஷ்டம் தான், ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் தான் நான் என்னன்னு சொல்லி முடிக்கிறது. ஃபினான்ஷியலி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு 1 hour பேசியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 பார்ட்டா வரும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா பாருங்க. பாத்துங்க, அச்சந்தித்தா உருப்பிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேமிலிஸ், நான் என்ன ஃபேமிலி சாம் பண்ண, உண்மையிலே நான் சொல்றேன், நான் முன்னேறதும் நான் மாறுறதும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மாறுவேன், அதனால நானும் அவளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ரெகுலரா பண்ணு. ஸோ கன்சிஸ்டன்டா ஆரம்பிக்கணும். எனக்கு வந்து ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் நன்றி. இப்படியான விஷயங்களை ஆரம்பிக்கணும்னு இறங்கி இருக்கீங்க. ஆமா, ஆக்சுவலி இது போன வருஷம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. போன வருஷம் மட்டின்னு போயிருச்சு தம்பின்றதால. ஆமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2023 டிசம்பர்ல கேட்டேன், நான் இந்த மாதிரி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண போறேன், நம்ம கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்ப சொன்னேன். ஆமா, இந்த டிசம்பர் முடிஞ்சு 2025 வந்துருச்சு. இப்போ நீ அது பரவாயில்ல ஸ்டார்ட் பண்றேன். நான் இன்னும் அதே வருஷத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஆமா சொன்னீங்க, ஆனா நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஆல் தி பெஸ்ட். Thank you so much. சோ அடுத்து இன்னொரு ஒரு பாட்காஸ்ட்ல இந்த பர்சனோடயோ, இல்ல இது பாட்காஸ்டே கிடையாது, நான் என்ன உளறிட்டு இருக்கேன், இன்னொரு நேர்காணல்ல இல்ல இன்னொரு டாக் ஷோல நான் ஓகே டாக் ஷோ வச்சிருக்கேன். டாக் ஷோ. ஸோ இன்னைக்கான டாக் ஷோல எனக்கு நிறைய இன்சைட்ஸ் வந்துட்டு தினேஷ் ப்ரோ கிட்ட இருந்து கிடைச்சிச்சு, உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு பர்சன் கூடவோ இல்ல இதே பர்சன் கூடவோ நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.